ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கதிர்வேலா போற்றி, அறுவடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி. என் செல்லமே, என் செல்ல குழந்தையே, திருச்செந்தூர் முருகப்பெருமான் சொல்கிறேன், நீ நினைத்த காரியம் எல்லாம் கூடி வரும் நேரம், உனக்கான நேரம் ஆரம்பமாகப் போகிறது என் செல்லமே. நிச்சயமாக நான் சொல்வதை கேட்டு அமைதியாக தூங்கும். நீ என்னிடத்தில் வரும்பொழுது என்னிடத்தில் என்ன கேட்டாய்? என்னால் மட்டும் ஏன் முருகா நான் பணக்காரனாக முடியவில்லை என்றுதானே கேட்டாய்? நினைவிருக்கிறதா? என்னை பொறுத்த வரைக்கும் நீ பணக்காரன் ஆவதற்கு வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் நீதான் அதை சரியாக பயன்படுத்தி கொள்ளவில்லை. ஏனென்றால் அந்த மாதிரியான வாய்ப்புகளை கொடுத்து கொடுத்து பார்த்து கொண்டே தான் இருப்பேன் நான். அவை அதையெல்லாம் ஏற்றுக்கொள்வதற்கும் உதாசீனப்படுத்துவதற்கும் உன் கையில் தான் இருக்கிறது. யார்கிட்டையும் நாம் ஏமாறக்கூடாது என்று நான் பல தடவை உன்னிடத்தில் சொல்லி கொண்டுதான் இருக்கிறேன். ஒரு சிலரோ ஏமாற்றத்தையே பாடமாக உனக்கு சொல்லித் தருகிறார்கள். எது எப்படி இருந்தாலும் இந்த இரண்டையுமே நாம் தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். ஏமாற்றத்தை சந்தித்தால்தான் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னால் வரக்கூடிய ஏமாற்றத்தை சந்திக்காமல் இருக்க முடியும். சத்திய வழியில் போகிறது சாதாரண விஷயம் அல்ல. அப்படி போனால் நீ பயப்பட தேவையே இல்லை. நிறைய பேர் இந்த வழியில் போகிறதற்கு பயப்படுவார்கள். ஆனால் என்றைக்கும் நீ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நீ தப்பு பண்ணலைங்கிறது போது நீ யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எதற்கும் பயப்படாமல் இருக்க வேண்டும். நீ அவர்களுடைய கண்ணை பார்த்து நேராக பேச வேண்டும். தைரியத்தோடையும் நம்பிக்கையோடும் அவர்களுடன் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். உன் வாழ்க்கையை பற்றி கவலைப்பட தேவையே இல்லை. நிச்சயமாக இன்று இரவு உன் கனவின் மூலம் அடுத்த நல்ல நிகழ்வுகளை உனக்கு தெரிவிக்க காத்திருக்கிறேன். இந்த முருகப்பெருமான் நிம்மதியாக கண்ணுறங்கு. என்னிடத்தில் வைத்த கோரிக்கைகளை இந்த முருகப்பெருமான் ஒவ்வொன்றாக நிறைவேற்றி தரப்போகிறேன். உன் கண்களுக்கு திடீரென்று உன் கவனத்தை ஈர்க்கும் வகையில் இந்த முருகப்பெருமானின் வாசகங்கள் கூடிய என் உருவப்படம் அவ்வப்போது உனக்கு தெரிந்து கொண்டுதான் இருக்கிறது. அப்படியானால் நீ விரும்பிய விஷயங்கள் யாவும் ஒன்றன் பின் ஒன்றாக விரைவில் நான் உனக்கு நடத்தி வைக்கப் போகிறேன் என்று அர்த்தம். நீ ஏதாவது ஒரு திசையில் திரும்பி பார்க்கும் பொழுது யாம் இருக்க பயமேன் என்று ஒரு காலண்டர் உன் முகத்தில் தெரியும்படி இருக்கும். அல்லது ஏதாவது ஒரு வாசகம் அல்லது இந்த முருகப்பெருமானின் உருவம் எங்கிருந்தாலும் உன் கண்ணுக்கு தெரிந்தால் நிச்சயமாக உனக்கான அடுத்தடுத்த நல்லதொரு நிகழ்வுகள் நடக்கப் போகிறது என்றுதான் அர்த்தம். இந்த முருகப்பெருமான் நடத்தி கொடுப்பதை மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொள். மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொண்டவுடன் நீ என்னை பார்க்க மகிழ்ச்சியுடன் விரைந்து வா என்னுடைய ஆலயத்திற்கு. வாழ்க்கையில் ஒளி வராதா என காத்து கொண்டிருந்த என் செல்ல பிள்ளைக்கு இன்று தீப ஒளியாய், ஒளியான வெளிச்சமாய் உனக்காக நான் வருவேன். இனிமேல் எல்லாம் நல்லதாகவே நடக்கப் போகிறது. வாழ்க்கையில் இன்னும் எத்தனை நாள்தான் மெழுகுவர்த்தியாக இருக்கப் போகிறாய்? நீ மற்றவர்களுக்காக மட்டும் வாழக்கூடாது. வாழ்க்கையில் நீ பயணிக்கும் தூரம் எவ்வளவு என்று பார்க்காதே. நீ கடந்து வந்த பயணங்கள் உன்னை நேர்மறையில் மாற்றியதும் உனக்கு பக்குவத்தை ஏற்படுத்தின விஷயங்களில் உன் எண்ணங்களை வருங்காலத்தில் பயணிக்கின்ற பாதையில் நினைக்கின்ற பக்குவத்தில் நீ செயல்படுவாய். எங்கள் கஷ்டங்களை போக்கி சந்தோஷத்தை கொடுங்கள். எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கிறது என்று எல்லோரும் என்னிடத்தில் புலம்புகிறார்கள். என்னை முழு மனதோடும் பக்தியோடும் எவன் ஒருவன் என்னை தேடி வருகிறானோ நிச்சயமாக அவரிடத்தில் நான் முழுமையாக சரணடைந்து விடுவேன். அப்படி இருக்கும் என் செல்ல பிள்ளைக்கு நான் இதோ வந்துவிட்டேன், ஒளி உருவமாய் உன் கண்முன்னே தோன்றுவேன். நிச்சயமாக உன் எண்ணம் முழுவதும் என்மேல் இருந்தால் நிச்சயம் அதை நீ தவறவிட மாட்டாய்.
முருகா முருகா என்று நீ என்னை தரிசிப்பது போலான உருவம் மட்டுமே நான் என்று மட்டும் நினைத்து விடாதே. நான் எந்த வடிவில் வேண்டுமானாலும் உன்னை பார்க்க முடியும். என் காட்சி உனக்கு கிடைப்பதற்கு தேவை உறுதியான நம்பிக்கையே, நிலையான பக்திதான். இது இருந்தால் நீ என்னை எந்த ரூபத்திலும் பார்க்க விரும்புகிறாயோ அதே ரூபத்தில் உனக்கு நான் காட்சி தருவேன். இந்த முருகப்பெருமான் முருகா முருகா என்று யாரெல்லாம் என்னை அடைக்கலமாக அடைகிறார்களோ அவர்களின் பாரத்தை நான் சுமக்கிறேன். நான் உன் கண்முன்னே நடமாடும் தெய்வம்தான். எவன் ஒருவன் என் திருவடிகளை சரணடைகிறானோ அவனுடைய அத்தனை எண்ணங்களையும் நிறைவேற்றி தருவது தவிர எனக்கு வேறு என்ன வேலை இருக்கிறது? தன்னுடைய உடல் மனம் என அனைத்தையும் எனக்கு அர்ப்பணித்து முருகா முருகா என்று என்னையே தியானம் செய்கின்றவன் எவன் ஒருவனோ தன் துன்பங்களை எல்லாம் என்னிடம் கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றானோ, என்னுடைய நாமத்தை மட்டுமே ஜெபிக்கின்ற என்னுடைய செல்ல பிள்ளைக்கு நான் நிச்சயமாக உறுதுணையாக இருப்பேன். உனக்கு ஒளி ரூபமாய் நிச்சயமாக எந்த வடிவிலாவது வந்து காட்சி அளிப்பேன். என் செல்லமே, என்னிடத்தில் வரும் ஒவ்வொருவருக்கும் கடந்த கால உறவு இருக்கிறது. உன் வாழ்வில் நல்லதொரு மாற்றத்தை உண்டாக்குவேன். ஆனால் மாற்றம் என்பது தடுமாற்றமாகவோ ஏமாற்றமாகவோ இருக்காது. முதலில் நம்பிக்கை வை. முருகா முருகா என்று என் நாமத்தை உச்சரிக்க தொடங்கிவிட்டாயா? சொல்லிக்கொண்டே தூங்கு. நிச்சயம் உனக்கு நல்லதொரு விதத்தில் காட்சியளிப்பேன் இந்த முருகப்பெருமான். பிறகு நாளை ஆனந்த கண்ணீரோடு நன்றி சொல்ல என்னுடைய ஆலயத்திற்கு ஓடோடி வருவாய். வாழ்க்கையில் ஒவ்வொரு அனுபவத்துக்கும் சரியான நேரம் காலம் வர வேண்டும். உனக்கான சரியான நேரம் வரும்போது கண்டிப்பாக நான் உனக்கு காட்சி தருவேன். ஏனென்றால் உனக்குள்ளே இப்பொழுது நம்பிக்கை இருக்கிறது, ஆனால் பொறுமைதான் இல்லை. பொறுமைதான் உன்னுடைய வாழ்க்கையை முழுமையமாக மாற்றப் போகிறது. உனக்கு உன்னை சுற்றி உள்ள பிரச்சனைகளிலிருந்து நீ தப்பிப்பதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. உனக்குள்ளே இருக்கிற மனோபலம், உன் மன வலிமையை தான் சொல்கிறேன் என் செல்லமே. நான் சொன்ன அந்த வலிமை உனக்குள் இருக்கா? இருக்கு. வெளியே கொண்டு வா. எந்த பிரச்சனைகளையும் எளிதில் கடந்து வந்து விடுவாய். வாழ்க்கையில் பிரச்சனைகளும் சோதனைகளும் எந்த அளவுக்கு அதிகமாகிறது என்றால் வாழ்க்கையை வாழ்றதை வீணாக போச்சுகின்ற அளவுக்கு அப்படி தோண ஆரம்பித்தென்றால் உன் வாழ்க்கையில் எதையும் நீ உன்னால் முழுமையாக அடைய முடியாது. உனக்கென்று பொறுப்புகள் நிறைய காத்து கொண்டிருக்கிறது. அந்த பொறுப்புகளை எல்லாவற்றையும் நீ முடிக்க வேண்டும். அப்படி முடித்தால் எல்லாமே சீக்கிரமே சரியாகிவிடும். அமைதியோட, பொறுமையோட, நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் என் செல்லமே. இங்கே என்னென்ன நடக்குதோ அது எல்லாவற்றுக்கும் ஒரு காரணம் இருக்கு. அந்த காரணங்கள் எல்லாம் உனக்கு எப்போ புரிய வேண்டும் என்றிருக்கோ அந்த நேரத்தில் கண்டிப்பாக புரியும். நீ 4 பேருக்கு நல்லதை செய்து பார். உன்னுடைய வாழ்க்கை நல்லதாக அமையும். அடுத்தவர்களுக்கு நாம் செய்கின்ற உதவிதான் ஆண்டவனுக்கு நாம் செய்கின்ற பூஜை. உன்கிட்ட இல்லாததை கடவுள்கிட்ட கேட்கிறாய். இருக்கிறதை அடுத்தவர்களுக்கு கொடுக்காமல் எல்லோரும் அதே மாதிரியான எண்ணத்திற்கு வந்துவிட்டால் அது எவ்வளவு நல்லா இருக்கும். நல்லது செய்கிறவங்களுக்குத்தான் தெரியும் அதில் கிடைக்கின்ற சந்தோஷம். முருகா முருகா என்று என் மீது நம்பிக்கை வேணுமானு என்று கூட யோசனை செய்து கொண்டிருப்பாய். சில நேரத்தில் நீ நம்பிக்கை வைத்துக்கின்ற அளவுக்கு என்னைக்கும் இழந்துவிடக்கூடாது. நம்பிக்கையை மட்டும் என்னிடத்தில் நம்பிக்கை வைத்தால் உனக்கு நான் தேவையானது எல்லாம் கேட்காமலே எல்லாம் செய்து தருவது இந்த முருகப்பெருமானின் கடமை. கவலைப்படாமல் நிச்சயமாக உன்னால் முடிந்த உதவி யாருக்காகவும் செய்து கொண்டே இரு. நீ எவ்வளவு இழந்தாய், அடுத்தவன் எவ்வளவு இழந்தான், யாருக்கு ஆண்டவன் அதிகமாக கொடுத்தான், குறைவாக கொடுத்தான், இப்படி ஒரு எண்ணம் உனக்குள்ளே வந்ததென்றால் நீ சுயநலவாதியாக மாறிவிடுவாய். இதுக்கு நீ அந்த கடவுள் நம்பாமலேயே இருந்து விடலாம். நீ என்னை நம்பணும் என்று முடிவு செய்து விட்டால் எந்த இடையூறு வந்தாலும் சரி,
என்மேல் இருக்கின்ற நம்பிக்கையை முழுமையாக வைத்துவிடு. யார் எதை பேசினாலும் அதை தாங்கிக் கொள்கிற சக்தி நமக்கு உடனே கிடைத்து விடாது. அதற்கு நமக்கு எல்லோருக்கும் தேவை என்ன தெரியுமா? பொறுமை என்பது மிக 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 முக்கியம். அந்த சமயத்தில் பொறுமை வேணும், நம்பிக்கைங்கிறது வேணும். அந்த விஷயத்திலிருந்து வெளியே வந்து அது என்னவென்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்முடைய அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட, வேண்டியவர்கள் கிட்ட என்ன சொல்ல வேண்டும் தெரியுமா? வார்த்தைகளை கவனமாக பயன்படுத்துங்கள் என்று, நிதானமாக பயன்படுத்துங்கள் என்று, அதையும் யாரையும் புண்படுத்தாத வகையில் வார்த்தைகளை கவனமாக பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லிப்பார். நிச்சயமாக அதிலும் உனக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும். பொறுமையும் நம்பிக்கையும் இருந்ததென்றால் நம்ம வாழ்க்கையில் எல்லா இன்பங்களும் உன்னை தேடி வரும். சிரமத்தை பார்த்து பயந்து ஓட வேண்டாம். என்மேல் பாரத்தை போடு. வரும் சிரமங்கள் எல்லாம் அந்த வேகத்திலேயே போய்விடும் என் செல்லமே. நீ அனுபவித்த வேதனைகள் போதும். ஆம் செல்லமே, நீ அனுபவித்த வேதனைகள் போதும். எல்லாம் நல்லதொரு முடிவுக்கு வர இருக்கிறது. இப்போதிருக்கும் எல்லா பிரச்சனைகளில் இருந்தும் நீ விடுதலையாகி வரப்போகிறாய். உனக்கு அனைத்திலும் யோகம் கிடைக்கும்படி இந்த முருகப்பெருமான் உனக்கு அருள்வாளிக்கின்றேன். உன் நம்பிக்கையை தளரும்படி செய்திகள் வந்தால் நீ தைரியமாக இரு, பயந்து விடக்கூடாது. அந்த நேரத்தில் உனக்குத்தான் என்ன தேவை? முழு நம்பிக்கை தேவை. எதை கண்டும் பயப்படக்கூடாது. நான் இருப்பதை என்று மறந்து விடாதே. ஒன்றுமே நடக்கவில்லை என்று மட்டும் நினைக்காமல், வாழ்க்கையில் இனி அடுத்தும் எனக்கு ஒவ்வொன்றாக நடத்தி தருவார் என்பதில் சந்தேகமில்லாமல் நிம்மதியாக கண்ணுறங்கு என் செல்லமே. நாளைய விடியல் உனக்கான விடியலாக மாற்ற நல்லதொரு செய்தியை, நீ நினைத்த காரியங்கள் எல்லாம் நல்லதொரு விதமாக நடத்தித்தர இந்த முருகப்பெருமான் ஆயத்தமாகிவிட்டேன். உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அதுவும் நன்மையாகவே இருக்கும். ஓம் சரவண பவ. ஓம் சரவண பவ. ஓம் சரவண பவ.